மும்மரமான ஒரு அருமையான கதைக்கலாம். எப்படி சூர்யாவுக்கு ஒரு கருப்பு பெரிய பிரேக் வந்ததோ, இவரு பெரிய ஒரு பிரேக் எதிர்பார்க்குறாரு. ஏன்னா அமரனுக்கு அப்புறம் 2 படங்கள் வந்து ஓகேங்கிற லிஸ்ட்டில் தான் இருந்தே தவிர, பட் இவர் வில்லேஜ் மட்டும் ரொம்ப பண்ண ஆசைப்பட்டார் எஸ்கே. அதுக்கு தான் நிறைய பேருக்கு கதை கேட்டார். அது இதெல்லாம் நீங்கள் சிபி சக்கரவர்த்தி, வெங்கட் பிரபு கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமர்ஷியல் ஆக்ஷனாக இருக்குது அப்படிங்கும்போது அதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணாங்க. பட் வெங்கட் பிரபு படத்துக்கெல்லாம் நீங்கள் ஃபாரின்லாம் போயிட்டு வந்துட்டு ஆரம்பிக்க போகும்போது ஒரு சின்ன கதைக்குள்ள ஒரு சின்ன ஏற்பாடு வந்து சத்யஜித் ஃபிலிம்ஸில் சொன்னார், கதை இன்னும் வந்து வேறு டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் கொஞ்சம் பிரேக் ஆச்சு. அப்போ தான் தாய் கிழவி பண்ணுறாரு. தாய் கிழவி தாறுமாற ஹிட் ஆகிடுச்சு. சிவகுமாரேசன் எஸ்கேக்கு ஒரு கதை வேறு வச்சிருக்காரு. கேட்டபோது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ நம்ம எதிர்பார்த்த கதை எப்படி சிபி சக்கரவர்த்திட்ட சூப்பர் ஸ்டார் கதை கேட்டு எதிர்பார்த்த கதை தான் சொல்லி பிளாக் பண்ணி வச்சுருக்கோம். அது மாதிரி சிவகுமாரேசன் சொன்ன உடனே அந்த கதை பிடிச்சிருக்கு. ஏன்னா வில்லேஜ் மட்டும் ரொம்ப ஆசைப்பட்டார். வில்லேஜுக்குள்ள அந்த கதைக்குள்ள ஒரு ஹியூமன் சென்ஸ் நிறைய இருக்கு, ஒரு ஆக்ஷன் இருக்குன்னு விருப்பப்பட்டார். இது 3மே அது செயலில் இருக்கு. நீங்க எப்படி கருப்பு படம் வந்து கருப்பணசாமி வச்சு பேஸ் பண்ணி ஒரு தியேட்டர் ஹிட் கொடுத்தாங்களோ அது மாதிரி கிட்டத்தட்ட சேலும் அதே அதே பேட்டர்ன் கதை.